friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ மேக் பண்ணி எப்படி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. உன்னால் ஏன் இன்று வர முடியாது? இப்போ யாராவது வாரேன்னு சொல்லிருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், யாராவது வாரேன்னு சொல்லிருப்பாங்க. அடுத்து திடீர்னு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அப்ப நம்ம எப்படி கேட்போம்? உன்னால ஏன் இன்று வர முடியாது, உன்னால ஏன் இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு கேட்போம் தானே. அப்போ உன்னால ஏன் இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி கேட்கலாம் பாருங்க. உன்னால் ஏன் இன்று வர முடியாது. அப்போ ஏன் அப்படின்னா WH கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, ஏன்னா என்ன? why. ஓகே, அடுத்து என்ன? ஏன் இன்று வர முடியாது. ஓகே, ஒரு விஷயத்தை நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? கேன் யூஸ் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஆனா ஒரு விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன நெகட்டிவா நம்ம பேசுறோம். அப்போ can't. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இது வரும் can't. ஓகே, why can't. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். இந்த உன்னால், அடுத்து உனக்கு, நீ, நீங்கள், உங்களுக்கு அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, உங்களால் இப்படி எல்லாம் சொல்லும் போது இங்க யூ தான் வரும். ஓகே, யூ சப்ஜெக்ட் யூ. அடுத்து என்ன? மெயின் வெர்ப். உன்னால் ஏன் இன்று வர முடியாது. வரதா என்னது? மெயின் வெர்ப். வரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். இந்த can't, can, couldn't, அடுத்து do, did, does இப்படி எல்லாம் வரும்போது அடுத்து வர மெயின் வெர்ப் வந்து எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, பிரசன்ட் ஃபார்ம்னா என்ன? V1 ஃபார்ம். ஓகே, அந்த V1ல தான் இந்த வெர்ப் மெயின் வெர்ப் இருக்கும். அப்போ why can't you come? இன்னைக்கு இன்று அப்படின்னா today. Okay, why can't you come today? உன்னால் ஏன் இன்னைக்கு வர முடியாது அப்படி. ஏன்னா நான் பிஸியா இருக்கிறேன். ஓகே, நம்ம ஏதாவது வேலையா இருப்போம் தானே. அப்போ என்ன சொல்லலாம்? ஏன்னா நான் பிஸியா இருக்கேன். அப்போ ஏனால் அப்படின்னா ஏனென்றால் அதுக்கு பிகாஸ் நான் பிஸியாக இருக்கிறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன? பிஸியாக இருக்கிறேன். இது தன்னுடைய நிலையை சொல்றது. இதுல எந்த மெயின் வெர்புமே வரல. அப்ப தன்னுடைய நிலை, நான் வந்து இன்னைக்கு பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். தன்னுடைய நிலையை சொல்லும் போது அங்க என்னது? பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பி வெர்ப்னா என்ன? am, is, are, was, were, will be. ஓகே, அப்போ இல்ல இருக்கிறேன். லாஸ்ட் ஒன் பாருங்க. நான் பிஸியா இருக்கிறேன் அப்படின்னா அது பிரசன்ட்ல அந்த விஷயம் நடக்குது. ஓகே, பிரசன்ட்ல நடக்கிறத நான் சொல்றேன். இது இருந்தேன், நான் பிஸியா இருந்தேன் அப்படின்னா அது பாஸ்ட். ஓகே, அங்க என்ன? பாஸ்ட்லனா வேர் யூஸ் பண்ணணும். இங்க இருக்கிறேன், பிஸியாக இருக்கிறேன், பிரசன்ட் நம்ம பேசுறோம், பிரசன்ட் கனெக்ட் பண்றோம். அப்போ am, is, are இந்த மூணு பி வெர்ப் தான் வரும். அந்த மூணுல எது வரும் சொல்லுங்க? இல்ல ஃபர்ஸ்ட் ஐ வந்திருக்கு, சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கனால am தான் வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ வந்தா am தான் வரும். இது பிஸியாக இருந்தேன்னு பாஸ்ட் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா இங்க ஐ வந்திருக்கனால பாஸ்ட் வரும். ஓகே, அப்ப பிரசன்ட்ல நம்ம பேசுறோம், சோ ஐ வந்திருக்கனால am தான் வரும். I am busy because I am busy. ஏன்னா நான் பிஸியா இருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உன்னால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேக்குற. ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போ உன்னால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறேன். முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா கேன் யூஸ் பண்ணணும். முடியாது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? கான்ட் யூஸ் பண்ணோம். அது இது கொஸ்டினா கேக்குறோம், உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு. அப்ப என்ன முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறோம்னா அங்க கேன் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே, கேன். அடுத்து என்ன? சப்ஜெக்ட் உன்னால் அப்படின்னா என்ன? யூ. அடுத்து என்ன வரணும்? மெயின் வெர்ப். இங்க என்ன? உன்னால் அதை செய்ய முடியுமா? செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? do.
அதே அதேன்னு சொல்லும்போது thatன்னு சொல்லலாம் இல்ல itன்னு சொல்லலாம். நான் இங்க it போடுறேன். ஓகே, can you do it? உன்னால அதை செய்ய முடியுமா? ஆம், என்னால அதை செய்ய முடியும். ஆமா, என்னால அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஆம், ஆமா, இதுக்கெல்லாம் எஸ். எஸ், என்னால் அதை செய்ய முடியும் அப்படின்னா என்னால் அப்படின்னா என்ன? தன்னை பற்றி சொல்றோம். ஐ. ஓகே, அதை செய்ய முடியுமா? லாஸ்ட் அதை செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ முடியும் அப்படின்னா என்னது வரணும்? கேன். அடுத்து என்ன? மெயின் வெர்ப். செய்யறதுக்கு do. அடுத்து அதை அப்படின்னா it. எஸ், I can do it. என்னால அதை செய்ய முடியும் அப்படி. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உன்னிடம் சில்லறை இருக்கிறதா அப்படின்னு கேக்குறேன். உன்னிடம் சில்லறை இருக்கா, சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்போமா? அதுதான். அப்போ ஒரு பொருள் உன்கிட்ட இருக்குதா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறேன். ஓகே, ஒரு பொருள் உன்கிட்ட இருக்குதா? இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? I have யூஸ் பண்ணணும். have யூஸ் பண்ணணும். ஒரு பொருள் நான் வச்சிருக்கேன், என்கிட்ட இருக்கு, என்கிட்ட உள்ளது அப்படின்னு சொல்லும் போது அங்க நம்ம have யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது have இல்லனா has யூஸ் பண்ணுவோம். இருந்தது, ஒரு பொருள் என்கிட்ட இருந்ததுன்னா அங்க had யூஸ் பண்ணுவோம். அது past. ஓகே, அப்போ have இல்லனா has எப்படி வரும்? சப்ஜெக்ட பொறுத்து வரும். இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொபைல் இருக்கு, என்கிட்ட மொபைல் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப I have a mobile அப்படின்னு சொல்றேன். இது உன்னிடம் சில்லறை இருக்கிறதா, உன்கிட்ட சேஞ்ச் இருக்குதான்னு ஒரு பொருள் இருக்குதா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறேன். அங்க என்ன யூஸ் பண்ணணும்? have யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு பொருள் உன்கிட்ட இருக்குதா, நீ வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அங்க கண்டிப்பா have தான் வரும். ஒரு கொஸ்டினா கேட்கும் போது அங்க have மட்டும் தான் வரும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே have மட்டும் தான் வரும். has had எதுவுமே வராது. ஓகே, அப்போ உன்னிடம் சில்லறை இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது அங்க have தான் யூஸ் பண்ணும். இப்படி ஒரு பொருள் உன்கிட்ட இருக்குதான்னு கொஸ்டின் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த do did does இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த do did does வந்து எங்க யூஸ் பண்ணணும்? ஒரு மெயின் வெர்ப் வரும்போது யூஸ் பண்ணணும். ஆனா இங்க ஒரு பொருள் நீ வச்சிருக்கியா, உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அங்க கொஸ்டினா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து do did does இதுலதான் யூஸ் பண்ணும். ஆனா did வந்து பாஸ்ட் பத்தி பேசும்போது, do இல்லனா does வந்து பிரசன்ட் பத்தி பேசும்போது அது சப்ஜெக்ட பொறுத்து. ஓகே, அப்போ உன்னிடம் அப்படின்னா என்னது? யூ. உன்னிடம், உங்களிடம் அப்படின்னு மரியாதையா சொல்லணும்னா உங்களிடம் அப்படி சொல்லும் போது அங்க என்ன வரணும்? யூ வரும். சப்ஜெக்ட் யூ வந்தாலே ஸ்டார்டிங் என்ன வரும்? do தான் வரும். அப்போ do. ஓகே, doல தான் क्वेश्चन ஸ்டார்ட் ஆகும். do அடுத்து என்ன? சப்ஜெக்ட் do you. அடுத்து என்ன? சில்லறை இருக்கிறதா, அதுக்கு அந்த have change. do you have change? உங்களிடம் சில்லறை இருக்கிறதா, இல்ல உன்னிடம் சில்லறை இருக்குதா, உன்னிடம் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேக்குறது. ஓகே, இல்லை, என்னிடம் சேஞ்ச் இல்ல, என்னிடம் சில்லறை இல்லை அப்படின்னு சொல்ற. அப்ப இல்லை அப்படின்னா நோ. என்னிடம் சில்லறை இல்ல அப்படின்னு, என்கிட்ட ஒரு பொருள் இல்ல அப்படின்னு சொல்லும் போது என்னிடம் I don't have change. ஓகே, no, I don't have change. இது என்கிட்ட சில்லறை இருக்கு, என்கிட்ட சேஞ்ச் இருக்குன்னா I have change. Yes, I have change. ஓகே, அடுத்து பாருங்க. நீ இங்கே டெல்லியில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நம்ம வந்து லீவ் டைம் ஏதாவது ட்ரிப் போவோம் தானே, போகும்போது அங்க தெரிஞ்சவங்களை யாராவது பார்ப்போம். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க டெல்லியில அப்படின்னு கேட்போமா? ஏதாவது ஒரு பிளேஸுக்கு நீங்க போவீங்க, போகும்போது இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்போமா? அதுதான், நீ இங்கே டெல்லியில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம் பாருங்க. நீ இங்கே டெல்லியில் என்ன, WH கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, செய்து கொண்டிருக்கிறாய். நீ என்ன செய்துட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய், எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, அது எல்லாமே என்னது? present continuous tense. ஓகே, என்ன செய்துட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணி கொண்டிருக்கிற, செய்து கொண்டிருக்கிறாய், எல்லாமே present continuous tense form. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன?
என்னன்னு WH கொஸ்டின் வந்திருக்கு, அத ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஓகே, வாட். அடுத்து இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா அடுத்து என்ன வரணும்? பி வெர்ப். am is are அந்த பி வெர்ப் இருக்குல்ல, அதுதான் வரும். இது பிரசன்ட்ல இருக்கு. என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன செய்துட்டு இருந்த அப்படின்னு கேட்கல, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா என்ன வரும்? am is are இந்த மூணு தான் வரும் பிரசன்ட்ல. அப்போ இல்ல வந்து சப்ஜெக்ட் நீ வந்திருக்கு, நீ, நீங்க, நீங்கள் இப்படி எல்லாம் சொல்லும்போது யூ தான் வரும். ஓகே, அப்போ சப்ஜெக்ட் யூ, நீ வந்திருக்கு, அப்ப யூ, யூ வந்தனால இங்க என்ன வரும்? ஆர் தான் வரும். பி வெர்ப் ஆர். ஓகே, சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு, சோ இங்க பி வெர்ப் ஆர் தான் வரும். வாட் ஆர், அடுத்து என்ன? சப்ஜெக்ட். வாட் ஆர் யூ, அடுத்து என்ன? செய்து கொண்டிருக்கிறாய். அங்க செய்து கொண்டிருக்கிறாய்னா செய்யறதுக்கு do, அது கூட ing, கண்டினியூஸ் ஃபார்ம்னால ing போட்டோம். வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். எங்க? இங்கே. இங்கேனா ஹியர், அங்கேனா there. அடுத்து டெல்லி, அப்போ டெல்லி. அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிபோசிஷன் வரும்? இது ஒரு பெரிய சிட்டிய மெயின் பண்ணி சொல்றோம். சோ இல்ல என்ன வரும்? இன் தான் வரும். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இன் டெல்லி. ஓகே, நீங்க டெல்லியில என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு நான் எனது குடும்பத்துடன் விடுமுறை பயணத்தில் இருக்கிறேன். இப்ப நம்ம லீவ்னாலே என்ன, எங்க ட்ரிப் போகுதுன்னா அதுதான் சொல்லிருக்கேன். நான் எனது குடும்பத்துடன் விடுமுறை பயணத்தில் இருக்கிறேன். என்ன, எந்த மெயின் வர்க்குமே இல்ல, தன்னுடைய நிலையை சொல்றேன், நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு. அப்போ நான், ஐ, அடுத்து பி வெர்ப் தன்னுடைய நிலையை சொல்லும் போது am வரும். ஓகே, நான் இந்த இடத்துல இருக்கேன், இப்படி இருக்கேன்னு சொல்லும் போது am, I am. அடுத்து என்ன? விடுமுறை பயணத்தில் அப்படின்னா ஹாலிடே ட்ரிப். அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிபோசிஷன் வரும்? ஹாலிடேக்கு முன்னாடி on, on யூஸ் பண்ணணும். ஓகே, I am on a holiday trip. யார் கூட? எனது குடும்பத்துடன். அந்த உடன் அப்படின்னா என்னது? with, with எனது குடும்பத்துடன், my family. ஓகே, I am on a holiday trip with my family. நான் எனது குடும்பத்துடன் விடுமுறை பயணத்தில் இருக்கிறேன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நீ தனியா தான் போய் கொண்டிருக்கியா? நம்ம சொல்லுவோம்ல, நீ தனியாவா போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்போமா? நீ தனியாவா போயிட்டு இருக்க, போய் கொண்டிருக்கிறாய், நீ சென்று கொண்டிருக்க அப்படி கேக்குறது. ஓகே, எல்லாமே ஒண்ணுதான். அல்ல, நீ தனியாவா போயிட்டு இருக்க, நீ தனியாதான் போய் கொண்டிருக்கியா அப்படின்னு கேக்குறோம். ஓகே, அல்ல போய்கொண்டு இருக்கியா, இது என்ன? பிரசன்ட்ல கண்டினியூஸா அந்த விஷயம் நடக்குது. நீ தனியாவா போயிட்டு இருக்க, போய்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேக்குறோம். ஓகே, அப்ப இது பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்குது அப்படின்னா இது என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு, போய்கொண்டிருக்கிறாயா. ஓகே, அப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்னது? இல்ல WH கொஸ்டின் எதுவுமே வரல. அப்ப ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் பண்ணணும்? கொஸ்டின்னா பி வெர்ப். பி வெர்ப்னா am, is, are, was, were, will be. இதுல போய்கொண்டிருக்கியான பிரசன்ட்ல நம்ம கேக்குறோம். அதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ am, is, are வரும். இதுல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நீ வந்திருக்கு. நீ வந்தா கண்டிப்பா are தான் வரும். are, அடுத்து என்ன? சப்ஜெக்ட் are you, அடுத்து மெயின் வெர்ப். இல்ல என்ன? போய்கொண்டிருக்கியா, போறதா என்னது? வெர்ப். அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அது கண்டினியூஸ் ஃபார்ம்னால go கூட ing. are you going, நீ போயிட்டு இருக்கியா. அடுத்து எங்க? தனியாதான், நீ தனியாவா போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்போமா? அதுக்கு alone. ஓகே, are you going alone, நீ தனியாவா போயிட்டு இருக்க, நீ தனியாதான் போய்கொண்டிருக்கியா, எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, இல்ல நான் சில நண்பர்களுடன் போய்கொண்டிருக்கிறேன். ஓகே, நான் சில நண்பர்களுடன் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப இல்லை அப்படின்னா நோ. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ, அடுத்து என்ன? சில நண்பர்களுடன் போய்கொண்டிருக்கிறேன், போயிட்டு இருக்கேன்.
இது கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு, பிரசன்ட் கண்டினியூஸ்ல. அப்ப என்ன வரும்? ஐ வந்தாலே am தான் வரும். am போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா going. I am going. யார் கூட? சில நண்பர்களுடன். அந்த உடன் அப்படின்னா with. with சில நண்பர்களுடன். some friends. Okay, no, I am going with some friends. Okay, நான் சில நண்பர்களுடன் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க, இது புதியதா? நம்ம வந்து யாராவது புது ட்ரெஸ் போட்டு நல்ல அழகான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இல்ல பேக் போட்டிருப்பாங்க, மொபைல் வச்சிருப்பாங்க, கார் வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம கேட்போம்ல, இது புதுசா அப்படின்னு கேட்போமா? இது புதுசா அப்படின்னு. அது எப்படி கேட்கலாம்? இது புதியதா இல்ல இது புதுசா, எல்லாமே ஒண்ணுதான். அப்போ இது புதுசா, ஏதாவது ஒரு பொருளை நம்ம மென்ஷன் பண்ணி தான் கேட்போம் தானே, இது புதுசா அப்படின்னு. அப்போ ஒரு பொருள் அப்படின்னா அது என்னது? நவுனா மென்ஷன் பண்ண. எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அது எல்லாமே நவுன் சொல்லுவோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு தானே, அப்ப அது எல்லாமே நவுன் தான். ஒரு நவுனை பற்றி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம் அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அப்போ இது புதியதா, இதுனா ஒன்னே ஒண்ணா மென்ஷன் பண்ணி சொல்றது. அப்போ ஒன்னே ஒண்ணா மென்ஷன் பண்ணும்போது நம்ம பிரசன்ட்ல தான் கேட்கிறோம். ஓகே, அப்போ am, is, are அதுதான் பிரசன்ட் உள்ளது. அதுல ஒன்னே ஒண்ணா மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அங்க is வரும். ஓகே, is. அடுத்து இது அப்படின்னா is this. புதுசா கேட்போம்ல, அதுக்கு new. is this new? இது புதியதா இல்ல இது புதுசா? இல்லை, இது பழையது. நம்ம சொல்லுவோம்ல, இது இல்ல இது வந்து பழசுதா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். நோ, இது பழையது. அப்போ this is old. ஓகே, this is old. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கடை எப்போது திறக்கும்? நம்ம கேட்போம்ல, இந்த ஷாப் வந்து எப்போ ஓபன் ஆகும் அப்படின்னு கேட்போமா? அதுதான் எப்போது அப்படின்னா என்னது? WH கொஸ்டின், when. ஓகே, கடை எப்போது திறக்கும் அப்படின்னா இது வந்து ஃபியூச்சரை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். எப்போது திறக்கும் அப்படின்னா ஃபியூச்சரை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்போ என்ன? will வரும். ஃபியூச்சரை நம்ம மென்ஷன் பண்ணி பேசும்போது will. when, will. அடுத்து என்ன வரும்? கடை. கடைனா என்னது? ஸ்டோர் இல்ல the shopனு சொல்லுவோம். இதான் என்னது? noun. noun இல்லனா சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இடத்துல இந்த noun இருக்கு. ஓகே, when, will, the shop இல்லனா the store. ஓகே, அடுத்து என்ன? திறக்கும். இதுதான் மெயின் verb. ஓகே, திறக்கிறது. இது என்னது? open. ஓகே, when will the shop open? இது கடை எப்போது க்ளோஸ் பண்ணுவாங்க? கடை எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது when will the shop close? ஓகே, ஓபன் இருக்க இடத்துல க்ளோஸ் போட்டா போதும். அது காலை 10 மணிக்கு திறக்கும். இந்த விஷயம் வந்து ரெகுலரா நடக்கக்கூடியது. அது வந்து அந்த கடை வந்து காலையில 10 மணிக்கு திறக்கும். ஓகே, ஒரு கடை வந்து ஓபன் ஆனா அதே டைமுக்கு டெய்லி ஓபன் ஆகும் தானே, அப்ப அது காலை 10 மணிக்கு. அந்த விஷயம் திரும்ப திரும்ப நடக்கக்கூடியது. அப்போ ஃபியூச்சரை நம்ம மென்ஷன் பண்ணி பேசினாலும் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா அதுக்கு என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம எழுதலாம். ஓகே, அது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப கண்டினியூஸா நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதலாம். அப்போ அது காலை 10 மணிக்கு திறக்கும். இது ரெகுலரா அது நடக்கக்கூடிய விஷயம். அப்போ அது அப்படின்னா இந்த ஷாப், இந்த கடையை தான் நம்ம சொல்றோம் மென்ஷன் பண்ணி. அப்போ இட். ஓகே, இட். அடுத்து அது காலை 10 மணிக்கு திறக்கும் அப்படின்னா திறக்கிறதுக்கு ஓபன். கூட என்ன வரும்? எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ வரும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் படி சப்ஜெக்ட் he, she, it at name அப்புறம் சிங்குலர் நவுன் வரும்போது அடுத்து வர மெயின் வெர்ப் கூட எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ சேர்க்கணும். அது இந்த வெர்போட ஸ்பெல்லிங்க பொறுத்து. ஓகே, அப்போ இட் ஓபன்ஸ், அந்த ஓபன்ஸ்க்கு அடுத்து என்ன வரும்? எஸ் தான் வரும். ஓகே, அந்த எஸ் தான் இல்ல சேர்க்கணும். அப்ப இட் ஓபன்ஸ். அடுத்து என்ன? காலை 10 மணிக்கு. அந்த கரெக்டா அந்த காலை 10 மணிக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஸ்பெசிபிக்கா அந்த டைம் மென்ஷன் பண்ணும்போது at 10 AM.
ஓகே, இட் ஓபன்ஸ் அட் 10 AM. அடுத்து பாருங்க, பள்ளி அருகில் நிறுத்துவீங்களா? நம்ம கேட்போம்ல, ஸ்கூல் பக்கத்துல நிறுத்துவீங்களா, இல்ல காலேஜ் பக்கத்துல நிறுத்துவீங்களா, நமக்கு பிடிச்ச இடத்துல நிறுத்துவீங்களான்னு நம்ம கேட்போம் தானே, இல்ல சந்தை பக்கத்துல நிறுத்துவீங்களா அப்படி எல்லாம் கேட்கும் போது நம்ம எப்படி கேட்கலாம், இல்ல வந்து ஸ்கூல், எக்ஸாம்பிள் ஸ்கூல் எடுத்துட்டா பள்ளி அருகில் நிறுத்துவீங்களா அப்படின்னு. அப்போ இல்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும், நிறுத்துவீங்களா, அது வந்து ஃபியூச்சரை நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறோம். ஓகே, அப்ப ஃபியூச்சர் நம்ம மென்ஷன் பண்ணும்போது will. ஓகே, ஃபியூச்சரை நம்ம மென்ஷன் பண்ணும்போது will. அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட். இல்ல சப்ஜெக்ட் எது, பள்ளி அருகில் நிறுத்துவீங்களா. நான் வந்து என்னோட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட தானே பேசுவேன். நான் வந்து டிரைவர்ட்டையோ இல்ல கண்டக்டர்ட்டையோ நம்ம பேசுவோம். அது தன்னோட ஆப்போசிட்ல அவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசும்போது நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணணும், யூ. யூனா தன்னோட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசுறோம். நீங்க ஸ்கூல் பக்கத்துல நிறுத்துவீங்களா அப்படின்னு. அதுதான் நான் பள்ளி அருகில் நிறுத்துவீங்களான்னு கேட்கிறேன். அப்போ இங்க சப்ஜெக்ட் இல்லாட்டியும் will you, நம்ம யார்கிட்ட பேசுறோம் அதை நீங்க பார்க்கணும். ஓகே, will you. ஓகே, யூனா சப்ஜெக்ட். அடுத்து என்ன வரணும், மெயின் வெர்ப். இங்க என்ன மெயின் வெர்ப், நிறுத்துறது. ஓகே, நிறுத்துறதுக்கு ஸ்டாப். will you stop, எங்க, பள்ளி அருகில். பள்ளி அருகில்னா near the school. ஓகே, will you stop near the school, பள்ளி அருகில் நிறுத்துவீங்களா. ஆம், நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆம் நாங்கள் நிறுத்துவோம். ஆம்னா எஸ், எஸ் நாங்கள் நிறுத்துவோம். வி, நாங்கள்னா வி. அடுத்து இது நிறுத்துவோம், இதுதான் அந்த விஷயம் நடக்க போகுது. அப்போ we will stop, நிறுத்துறதுக்கு ஸ்டாப். ஓகே, எஸ் we will stop, நாங்கள் நிறுத்துவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.